கன்னியாகுமரி மாவட்டத்துல காட்டுக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சிருக்கிற கண்ணை கட்டுற கவர்ச்சிகரமான இரட்டை அருவி. அதுக்கப்புறம் காமராஜர் காலத்துல 1964 கட்டப்பட்டு 50 வருஷம் தாண்டியும் இன்னும் நாட்டுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கிற போதியார் நீர்மின் திட்டம். இந்த இரண்டு அற்புதங்களையும் தான் இன்னைக்கு நாம நேர்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நேச்சர், ஹிஸ்டரி, அட்வென்ச்சர், 3 ஒரே பயணத்துல. இது சும்மா டிராவல் வீடியோ கிடையாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க என் கூட, நான் உங்க ஷாபு, வியட்டோர் தமிழுக்காக. கன்னியாகுமரியில ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அழகும் அதே நேரத்துல கொஞ்சம் ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கிற இந்த கோதியார் பகுதியை சுத்தி பார்க்க தான் இன்னைக்கு நாம கிளம்பி இருக்கோம். இந்த பயணத்துல நான் மட்டும் இல்ல, J4 பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம கூட தான் இருக்காங்க. முதல்ல இந்த இரட்டை அருவி பத்தி பேசணும்னா, இது கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கிற வீரபுலி வன காப்பகத்துக்குள்ளாடி பசுமையான மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மத்தியில ரகசியமா ஒளிஞ்சிருக்கிற ஒரு அதிசயம். அடர்ந்த பசுமைக்கு நடுவுல சுமார் 200 அடி உயரத்துல இருந்து கொட்டிட்டே இருக்கிற ரம்யமான இந்த அருவியை தான் இரட்டை அருவி. அழகை ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இதை எப்படி ரீச் பண்றது, போற வழியில என்னெல்லாம் பார்க்கலாம், எந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு சின்ன கடையில முதல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்க இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஐகானிக்கான அடர்ந்த ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் இருந்து பேச்சுப்பாறை வழியா போகும்போது உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். காட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த செக் போஸ்ட்டை கிளியரன்ஸ் பண்றது கட்டாயம். முக்கியமா சொல்லணும்னா, மது எடுத்து செல்ல இங்க கடுமையா தடை விதிச்சிருக்காங்க. நீங்க எடுத்துட்டு வர்ற லக்கேஜ் எல்லாத்தையும் இங்க முழுமையா செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. காலையில 9 மணில இருந்து மாலை 3 மணி வரை தான் காட்டுக்குள்ளாடி அனுமதிக்கிறதுக்கு உங்க வாகனத்தை அலோவ் பண்ணுவாங்க. கட்டணம் என்னன்னா, ஒரு நபருக்கு 30 ரூபாயும், குழந்தைகளுக்கு 20 ரூபாயும், வாகனத்துக்கு 50 ரூபாயும் இங்க வசூலிக்கிறாங்க. இந்த செக் போஸ்ட் பக்கத்திலேயே பழங்குடியினரால நடத்துற ஒரு சின்ன தேநீர் கடை இருக்கு. இங்க ஒரு ஹாட் டீயை குடிச்சிட்டு தெம்பா காட்டோட குளிர்ச்சியை ரசிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இப்போ நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்றோம். அட்வென்ச்சர் இப்பதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாங்க வந்த நேரத்துல மழை பெஞ்சதுனால போற வழி முழுக்க பச்சை பசேல்னு ரொம்ப அழகாவே இருக்கு. இந்த அழகை நான் எவ்வளவு வர்ணிச்சாலும் அது போதாது. நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இதோட மொத்த அழகையும் முழுசா அனுபவிக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நாம போறது வெறும் டிராவலுக்காக மட்டும் இல்லதானே, மனசுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த மன அமைதி, அந்த நிம்மதி இந்த காற்றுல, இந்த பசுமையில, இந்த இடத்துல நிரம்ப நிறைஞ்சிருக்கு. நீங்க இங்க வந்தா அதை கண்டிப்பா உணர்வீங்க. நாகூர்ல இருந்து சுமார் 39 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா நாம இந்த இடத்தை அடையலாம். பேருந்து வசதி இங்க இருக்குதான், ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்த வாகனத்துல வர்றதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா சில சமயங்கள்ல பேருந்து பழுதானாலோ இல்ல மழை அதிகமா பெஞ்சாலோ, இந்த காட்டுல மிருகங்களோட நடமாட்டம் இருந்தாலோ பஸ் சர்வீஸ் அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம கோவிந்தா தான். அதனால நம்ம சொந்த வாகனத்துல வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாம சேஃபா நம்ம பயணத்தை தொடரலாம் தானே. இதுக்கு மேல ஒரு போனஸ் என்னன்னா, வழியில இருக்கிற அழகான வியூ பாயிண்ட்களை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நின்று ரசிச்சுட்டே போக முடியும். அப்படி போகும்போது இந்த பயணமே ஒரு அனுபவமா நமக்கு மாறும். அதுதான் இங்க வர ஸ்பெஷலும் கூட. இந்த பகுதியில அடிக்கடி மழை பெய்யறதுனால பொதுவா சாலைகள் ரொம்ப நல்லா இருக்காது. ஆனா நாங்க வந்த நேரத்துல புதுசா சாலை போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பயணம் கொஞ்சம் சொகுசா இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இங்க வந்தா நெட்வொர்க் எதிர்பார்க்கவே முடியாது. சில இடங்கள்ல BSM நெட்வொர்க் கிடைச்சாலே கிடைக்கும், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, சிக்னல் வீக்கா தான் இருக்கும். அதனால உலகத்திலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரியும் இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஊட்டியில நம்ம பார்த்தது மாதிரி இங்கேயும் அங்கங்கே யூக்கலிப்டஸ் மரங்களை நம்ம பார்க்க முடியுது. அங்க நாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற இந்த நிலங்களை பார்த்தோம்னா, இந்த நிலங்கள் வந்துட்டு இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நிலங்களை லீஸுக்கு எடுத்து இதுல பைனாப்பிள் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே விளைவிச்சு ஊருக்குள்ளாடி வந்து விற்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமாவே இருக்கு. நேச்சரை ரசிக்கிறதோட சேர்ந்து இவங்க வாழ்க்கை முறையையும் புரிஞ்சுக்கிற இடமா தான் இது நமக்கு அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. கோதியாருக்குள்ள நுழையணும்னா இந்த பாலத்தை கடந்துதான் நாம உள்ள போக முடியும். இந்த பாலம் துண்டிச்சுன்னா இங்க வாழ்ற மக்கள் வெளி உலகத்தோட தொடர்பு அப்படியே இழந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாலம் இங்க ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருந்து இடப்பக்கமா திரும்பினா கோதியார் நீர்மின் திட்டம் இருக்கிற பகுதி அடைய முடியும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும், இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி. பொதுமக்களுக்கு நேரடியா உள்ள போக அனுமதி கிடையாது. உங்களுக்கு யாராவது TNBL தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க வழியா தான் இங்க உங்களால உள் நுழைய முடியும். நமக்கு அப்படி ஒரு கான்டாக்ட் கிடைச்சதுனால அவரை மீட் பண்ணத்தான் நாம இப்போ இந்த வழியா போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இடப்பக்கமா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இரட்டை அருவி இருக்கு. நம்ம காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து சுமார் 40 மீட்டர் நடந்து போனா இந்த அழகான அருவியை நேர்ல பார்க்கலாம்.
நடந்து போற இந்த வழியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பல வித்தியாசமான உயிரினங்களும் செடி கொடிகளும் எங்குமே நிறைஞ்சிருக்கு. இதோட பேரெல்லாம் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சனா நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லிட்டு போங்களேன். இதோ ரம்யமான அந்த தெளிந்த நீரோடையோட கொட்டிக்கிட்டே இருக்கிற இந்த ரெட்டை அருவி எவ்வளவு அழகா இருக்கு. இதை பார்த்தா நம்மளால என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? வாங்க இந்த அருவியில கொஞ்ச நேரம் ரசிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப பசி எடுத்ததுனால இப்போ நாம சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க உங்களுக்கு ஹோட்டல் எதுவுமே கிடையாது. ஆனா டோன்ட் வரி, ஊருக்குள்ளாடி இருக்க ஒரு சின்ன கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க இங்க வர போறீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாள் முன்னாடியே அவங்ககிட்ட உங்களுக்கு தேவையானதை சொல்லி வைங்க. எங்க சாப்பாடெல்லாம் என்ன கிடைக்கும்? நாடா ரைஸ், நாடா ரைஸ், கோகன் ரைஸ், பிரியாணி, தம் பிரியாணி, ஓகே. பிரியாணி, செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு சிக்கன், ஓகே. நாடா ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். இதெல்லாம் சாப்பாடு வரணும்னா ஒரு நாளைக்கு முந்தின நாளே சொல்லணும், அப்படிதானே? கப்ப பிரியாணி, கப்ப பிரியாணி எல்லாம் இருக்கு. ஸோ தங்கபவன் கேண்டீன்ல இவர் எல்லாமே செய்வாரு. இதோட நம்பர் மேல இருக்கு 9789148535. சாப்பாடு பத்தி சொல்லணும் அப்படின்னா சும்மா கிடையாது, ரொம்ப ரொம்ப ருசியாவே இருந்தது. பசியோட போன மனசும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா மாறிடுச்சு. இங்க இருந்து சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கோதையார் நீர்மின் திட்டம் அது எப்படி செயல்படுது அப்படின்னு எங்களுடைய டிஎன்பிஎல்ல இருக்கிற ஃப்ரெண்டு நமக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உள்ள போய் பார்த்ததும் ரொம்ப மிரண்டு போயிட்டோம். ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், ஒவ்வொரு மிஷினும் ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி மிஷினரியை இந்த காட்டுக்குள்ளாடி கொண்டு வந்தது, இன்ஸ்டால் பண்ணது இப்போ நினைச்சாலும் பிரமிப்பா தான் இருக்கும். ஆனா ஒரு குறை என்னன்னா இங்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால உங்களுக்கு காட்டுறதுக்கு எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த பகுதியில நீங்க கண்டிப்பா ஒரு தடவை நேர்ல வந்து பாருங்க. அப்படியே காமராஜர் காலத்துல கட்டின இந்த கோதையார் நீர்மின் திட்டமும் அது செயல்படுற விதத்தையும் நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பிரமிப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம இருக்கிறது கீழே கோதையார், இதுக்கு மேலே கோதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இந்த ஃபெனிகுலர் அப்படின்னு சொல்ற இந்த கேபிள் ட்ரம் சிஸ்டத்துல தான் போகணும். இது பொதுமக்களுக்காக இல்ல, இங்க வேலை செய்யறவங்களுக்காக இருக்கிற ஒரு வசதி. நாம மேல போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா திருநெல்வேலி வழியா தான் சுத்தி போக முடியும். இதுவும் இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல். பாத்தீங்களா, இந்த ஒரு நாள் பயணம் சும்மா ஒரு டிராவல் மட்டும் இல்ல, நேச்சரை நெருக்கமா நம்ம உணர்ந்தோம், ஹிஸ்டரியை நேர்ல பார்த்தோம், பவரை எப்படி உருவாக்குது அப்படிங்கறதும் புரிச்சுக்கிட்டோம். அழகும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு, அதுக்குள்ளாடியே மன அமைதியும். அதுதான் இந்த கோதையாறு. சில இடங்கள் போட்டோக்காக மட்டுமே அழகா இருக்காது, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு தடத்தை விட்டு போகும். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த கோதையாறு. நீங்களும் இங்க வர்றீங்கன்னா நேச்சரை மதிச்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த இடத்தோட அழகை அப்படியே ரசிச்சு திரும்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வியேட்டோர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஷாபு, மறுபடியும் ஒரு புதிய பயணத்தோட சீக்கிரமா சந்திக்கலாம். Until then, travel safe, stay curious. Bye bye.